மாலை மலர் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த நிகழ்ச்சியில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷம். இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போது அவங்களுக்கு ஏழரை சனி, அதாவது 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயச்சனியாக சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மே மாதம் நடக்கிற ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியின் காரணமாக குரு பகவான் 3ஆம் இடத்திலும் ராகு பகவான் 11ஆம் இடத்திலும் கேது பகவான் 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பிறப்பு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. எல்லா வகையிலும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. உறவினர்கள் நண்பர்களை முக்கியமாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால விடாமுயற்சி ஒன்றில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தேவையற்ற வீண் வம்பு வழக்குகள் வர வாய்ப்புகள், அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இருப்பினும் ராகு பகவானோட சஞ்சாரம் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பொருளாதார நிலையில் தேவையற்றான உயர்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. அதற்காக இதிலும் தேவையில்லாத முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கணும். வியாபாரத்தில் புதிய முதலீடு இந்த மாதிரி போடும்போது தேவையில்லாத விரயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுக்கு தேவையான பொருளாதார நிலை இருக்கிறத அதை உங்களுடைய தேவைக்கு மட்டுமே யூஸ் பண்ணணுமே தவிர அதை வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது இது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். நீண்ட நாள் ஆசைகள் லட்சியங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இது போன்ற முயற்சிகள்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கணும். கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களை நீங்கள் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு எதிரான மறைமுக சூழ்ச்சிகள்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதுனால எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். தேவையற்ற நட்பிலிருந்து விலகி இருங்க. அதே நேரத்தில் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. காதல் போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமையை நீங்கள் ரொம்ப அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. சகாக்களை எல்லாம் முழுமையாக நம்ப வேண்டாம். மக்களை அணுகும் பொழுது அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது உள்ள வாய்ப்புகளை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய வாய்ப்புகள்லாம் தாமதம் ஆகக்கூடிய நிலை இருக்குது. சம்பள விகிதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பழனியில் இருக்க முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கடந்த காலங்களில் சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் விரயகுரு ஜென்மகுரு இது போன்ற விஷயங்களால் கடந்த காலங்களில் மிகுந்த அவதிக்குள்ளான ராசி அப்படின்ற நம்ம ரிஷபராசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய நிலையில் பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் வரார். 11ஆம் இடத்துல சனி பகவானும் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியின் காரணமாக குரு பகவான் 2ஆம் இடத்திலும் ராகு கேது பயிற்சியின் போது ராகு பகவான் 10ஆம் இடத்திலும் கேது பகவான் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது கேதுவை தவிர அனைத்து கிரகங்களும் இந்த ரிஷபராசினருக்கு மிகவும் சாதகமான நிலையில் இருக்குது. சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நிலை ஏற்படும். முக்கிய பிரமுகர்களுடைய நட்பு அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும்.
திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகள்லாம் அவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நிலை இருக்குது. எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வு, புதிய புதிய வாய்ப்புகள் இவங்களுக்கு தேடி வர்றது, மக்களிடையே பிரபலம் அடைகிறது, முக்கிய பிரமுகர்களுடைய நட்பு, அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கிறது. இது போன்ற மிகப்பெரிய நற்பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல், வீட்டில் சுபகாரியங்கள் நிகழ்வது, தேவையான அளவுக்கு பொருளாதார நிலை உயர்வது, இது போன்ற அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்குது. இந்த ராகு பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்துல இருக்கிற தொழிலில் ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும், தொழிலில் ஒரு மிகப்பெரிய உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவானால் தாய் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள், தாயோட கருத்து வேறுபாடுகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிலை ஏற்படும். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நினைவாற்றல் பிரச்சனைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னா அந்த விஷயத்துக்காக யோகா, தியானம் மற்றும் நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மிக அற்புதமான வருடம். இவங்களுக்கு அவங்களுடைய திசா புத்திகள் மிகவும் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய உச்சநிலை, வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். திசா புத்திகள் சாதகம் இல்லாத நிலையில் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இவர்களுக்கு கிடைக்கும். எதையும் மாற்றக்கூடிய வல்லமை இவர்களுக்கு ஏற்படும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நிலை இந்த ரிஷபராசினருக்கு இருக்குது. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், புதிய வியாபார முயற்சிகள் கைகூடுவது, இவர்களுடைய நிறுவனம் பிரபலமடைந்து பல வகையில் பொருளாதார நிலை உயர்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, உயரதிகாரிகள், சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதே நேரத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். இவர்களுடைய அலுவலகத்தில் பிரபலம் அடைந்து அதன் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் கல்வியில் சிறிது கவனம் தேவை. இருப்பினும் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல் கேட்டு நடப்பீங்க, அதன் மூலம் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் வரும். விளையாட்டுத்துறையிலும் சாதிக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமை உங்களுக்கு மிகவும் நெருக்கமாகும். தலைமை உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சகாக்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. மக்களிடையே நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய நிலை ஏற்படும். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தற்போது என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் சரியாக பயன்படுத்தி அதன் மூலம் நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். உங்களுடைய சம்பள விகிதம் உயரும். புதிய புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நிலை நிச்சயம் உண்டு. உங்கள் ராசிக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமியை ஒரு வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும். அடுத்து நம்ம பார்க்கறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை வைத்து பார்க்கும்பொழுது, கிரகங்களை வைத்து பார்க்கும்போது சனி பகவான் அவங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இத்தனை நாளில் 9ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தார். அதனால் தந்தையுடன் பாதிப்பு, தந்தையுடன் கருத்து வேறுபாடு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். இப்போ 10ஆம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம். அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது மே மாதம் நடக்கிற குரு பயிற்சிக்கு பிறகு ஜென்ம குருவாக சஞ்சரிக்க போகிறார். இந்த ஜென்ம குருவோட சஞ்சாரம் அந்தளவுக்கு சாதகம் இல்லாத ஒரு சஞ்சாரம் அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் ராகு கேதுவோட பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி நடக்கிறதுக்கு அன்று முதல் கேது பகவான் 3ஆம் இடத்திலும் ராகு பகவான் 9ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த கிரகநிலையை வைத்து பார்க்கும் பொழுது சனி பகவானின் சஞ்சாரம் கர்மச்சனியாக சஞ்சரிப்பதால் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் பணியில் நீங்கள் சிரத்தையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிலும் காலதாமதத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணும். எதிர்காலம் பற்றிய
சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கும், திட்டமிடுதல்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கும். எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமாக இருக்குது. ராகு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தந்தை உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கும். பிதிர் வழி சொத்து பிரச்சனைகள்லாம் உருவாகக்கூடிய நிலை இருக்குது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிற முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். கடந்த காலத்தில் நடந்த எதிர்மறையான விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வீண் கோபத்தையும் அவசர முடிவுகளையும் தவிர்க்க வேண்டியது அவசியம். எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை பயக்கும். மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தியானம், யோகா போன்ற விஷயங்களை நீங்கள் பயிற்சி செய்வது நல்ல விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு சனியால் வரக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும், ராகுவால் வரக்கூடிய தடைகளையும் பிரச்சனையும், ஜென்ம குருவால் வரக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் குறைக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த கேது பகவானின் சஞ்சாரம் உங்கள் மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும். எதையும் வெல்லக்கூடிய ஆற்றலை உருவாகும். எந்த சூழ்நிலையும் நாசுக்காக அணுகக்கூடிய மன ஆற்றலையும் தைரியத்தையும் தரக்கூடிய நிலையில் இருக்குது. இதனால் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழலும் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே வரக்கூடிய நிலை ஏற்படும். இந்த கேது பகவான் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக இருக்கிறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. விடாமுயற்சி ஒன்று வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உங்கள் பணியில் மிகுந்த சிரத்தையுடனும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். இதிலும் கால தாமதத்தை தவிர்க்கணும். முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது போன்ற விஷயங்கள் தாமதமாகனாலும் பொறுமை தேவை. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. காதல் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். தேவையற்ற நட்பில் இருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியம். அன்றன்றைய பாடங்களை அன்றன்றே படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமையை அனுசரித்து போகணும். அதே நேரத்தில் சகாக்களை கவனமாக கையாளணும். மக்களை அணுகும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது என்ன வாய்ப்பு இருக்கோ அதை சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமானாலும் பொறுமை தேவை. சம்பள விகிதத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. உங்கள் ராசிக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மரை ஒரு புதன்கிழமையில போயிட்டு வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனை வைத்து பார்க்கும் பொழுது, கிரகநிலை வைத்து பார்க்கும் பொழுது இதுவரை அஷ்டமச்சனியாக சஞ்சரித்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் 12ஆம் இடத்துலையும், 9ஆம் இடத்துல சஞ்சரித்த ராகு பகவான் 8ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்துல சஞ்சரித்த கேது பகவான் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் குரு மற்றும் ராகு கேதுவின் பெயர்ச்சி சாதகமாக இல்லைனாலும் சனி பகவான் பெயர்ச்சி மிகவும் சாதகமாக இருப்பதால் பெரிதளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அஷ்டமச்சனி விலகிறதே மிகப்பெரிய அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயம் ஏற்படும். எல்லா வகையிலும் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள், தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நிலை இருக்கு. இருப்பினும் தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் கைகூடக்கூடிய நிலை இருக்கு. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல கேதுவின் சஞ்சாரம் இருக்கிற பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற பிரச்சனை தவிர்க்கக்கூடிய நிலை இருக்குது. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு வர வாய்ப்பு இருக்கிறதுனால சிக்கனம் மற்றும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்.
8ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சனியோட பலத்தால் அதை நீங்கள் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. 12ஆம் இடத்துல இருக்கிற குருவினால் மறைமுக பிரச்சனைகள், மறைமுக சூழ்ச்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தங்க நகை ஆபரணங்களை கொஞ்சம் கவனமாக கையாளணும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் எதுவும் பிரச்சனை என்றால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வோடு செயல்படுங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தால் அனைத்து வகையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயம் உண்டு. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் நல்ல மாற்றம் முன்னேற்றமும் ஏற்படும். இதுவரை இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்கக்கூடிய சூழல்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது. எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இழந்த உத்தியோகத்தை மீண்டும் பெறக்கூடிய சூழல், புதிய வேலைக்கு முயற்சி பண்ணால் அந்த வேலை கிடைக்கிறது, உயரதிகாரிகள் சக ஊழியர்களால் சாதகமாக செயல்படுவது, நீங்கள் நினைத்த இடம் மாற்றம் கிடைப்பது, இது போன்ற நற்பலன்களே உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் அதிக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய சூழல்லாம் ஏற்படும். ஆசிரியர் பெற்றோர் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமையிடம் நெருக்கம் அதிகரிக்கும். தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. சகாக்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. மக்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது உள்ள வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வீங்க. புதிய வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். மக்களிடையே நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய நிலை ஏற்படும். சம்பள விகிதம் உயரக்கூடிய சூழல் உண்டாகும். பரிகாரம், உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதியை ஒரு திங்கக்கிழமையில் அல்லது பௌர்ணமி தினத்தில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். அடுத்து நம்ம பார்க்கறது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலையை வைத்து பார்க்கும் பொழுது சனி பகவான் இவ்வளவு நாள் உங்களுக்கு கண்டக சனியாக சஞ்சரித்து தற்போது அஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல சஞ்சரித்த கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஜென்மத்திலும், ராகு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரித்த ராகு பகவான் தற்போது அந்த ராகு கேது பயிற்சியின் போது 7ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. மே மாதம் நடக்கிற குரு பயிற்சி, அதாவது 14ஆம் தேதி நடக்கிற குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த கிரகநிலை வச்சு பார்க்கும் பொழுது குரு பகவானின் சஞ்சாரம் மட்டுமே உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. அஷ்டமச்சனி காலகட்டம் என்பதால் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். எல்லா வகையிலுமே தடைகள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. இரவு வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உத்தியோகத்திற்கும் உயரதிகாரிகளையும் சக ஊழியர்களையும் அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுக்கு எதிரான மறைமுக சூழ்ச்சிகள், சதிகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்புனா உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிலும் காலம் தாழ்த்தாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஜென்மத்தில் இருக்கிற கேது பகவானால் மனதில் ஒரு வித எதிர்காலம் பற்றிய பயம், வெறுப்பு, விரக்தி இந்த மாதிரியான சூழல் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். எதிலும் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியமாக இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுகளில் தோல்விகள் வந்தாலும் மிகவும் பொறுமையாகவும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் அவசியமாக இருக்குது. யோகா, தியானம் போன்ற விஷயங்களை பயில்வதும் நேர்மறை சிந்தனை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவின் சஞ்சாரத்தினால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் அதிக கவனம் தேவை. இந்த மாதிரியான எதிர்மறையான சூழல்கள் மற்ற கிரகங்கள் தந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எத்தனை தடைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும்.
எந்த சூழ்நிலையும் நாசுக்காக கையாளுவீங்க. அஷ்டமச்சனியின் தாக்கமும் இந்த ஜென்ம கேது ராகுவினுக்கு தாக்கமும் குறைக்கக்கூடிய அளவு உங்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பெரிதளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் எந்த விஷயத்திலும் ஆழம் தெரியாமல் காலை விடுவதும் அதீத நம்பிக்கையுடன் செயல்படுவதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பொருளாதார நிலை உங்களுக்கு தேவையான அளவு பொருளாதார நிலை இருக்கும் என்பதில் அதை பற்றி பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரிகளுக்கு அப்படிங்கும் வியாபாரத்தில் சிறிது கவனம் தேவை. கூட்டாளிகளை மற்றும் பணியாளர்களை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. புதிய வியாபார முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை நாசுக்காக கையாள்வது அவசியம். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவையற்ற நட்புல இருந்து விலகி இருங்க. காதல் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கு சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் சொல் கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தலைமையை அனுசரித்து போறது நல்லது. சகாக்களை கவனமாக கையாளுங்க. மக்களை அணுகும் பொழுது மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது அவசியமாக இருக்கு. கலைத்துறையினருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்க தற்போது என்ன வாய்ப்பு இருக்கோ அதை சரியாக பயன்படுத்தணும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். புதிய வாய்ப்புகள் தாமதமாகும். சம்பள விகிதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பரிகாரம், உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள சிங்கப்பெருமாளை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது இதுவரைக்கும் 6ல் சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் தற்போது 7ஆம் இடத்துல கண்டக சனியாக சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் பொதுவாகவே சனி பகவான் சஞ்சரிக்கும் போது நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை, பொருளாதார நிலையில் உயர்வு இது போன்ற விஷயங்கள்லாம் தருவார். இப்போது 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது கண்டக சனி அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டக சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உடல் சின்ன சின்ன பிரச்சனைகள், எதிர்மறை சிந்தனைகள், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஏதேனும் பிரச்சனைனா வெளியாட்களுடைய தலை, அதாவது மாமனார், மாமியார், நாத்தனார், இது நண்பர்கள் இது போன்ற வெளியாட்களின் தலையிட்டு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த விஷயத்தையும் சிறிது நாசுக்காக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளை முழுமையாக நம்ப விட. ஏன்னா இந்த கண்டகச்சனி காலத்தில் தான் இந்த வியாபாரிகள் கூட்டாளிகள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவங்கள நம்பி மிகப்பெரிய பணத்தை ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் ஏமாற்றக்கூடிய சூழல், பார்ட்னர்ஷிப்பில் இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை அப்படின்னா இந்த கண்டகச்சனி காலத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த கன்னிராசிக்காரங்க வியாபாரிகள் யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் மிகுந்த கவனமாக இருக்கணும். அவங்கள முழுமையாக நம்பக்கூடாது. அவங்களோட கண்காணிப்பில் வைத்து நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகம் இல்லாதனால 10ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லணும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் பணியில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவதும் இதிலும் காலதாமதத்தை தவிர்க்கிறதும் மிக மிக நல்லது. அதே நேரத்தில் சில பேருக்கு உங்களுக்கு தகுதிக்கு குறைவான பணிகளை செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் பொறுமை தேவை. சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியமாக இருக்கு. சனி பகவானின் சஞ்சாரமும் குரு பகவானின் சஞ்சாரமும் சாதகம் இல்லை என்றாலும் உங்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கிற ராகு கேது பகவானின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த சனி பகவானின் நாள் வரக்கூடிய குரு பகவான் நாள் வரக்கூடிய தீய பலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ராகு பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்துல மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடை இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். பொருளாதார நிலையில் சில சிக்கல்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படும். எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களை இனங்கண்டு அதிலிருந்து உங்களை காத்து கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகக்கூடிய நிலை இருக்குது. இருப்பினும் எதிலும் ஆழம் தெரியாமல் காலை விடுவது உங்களுக்கு
எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நீண்ட நாளாக நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய நிலை, உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. புதிய வியாபார முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை, சதிகளை நாசுக்காக கையாள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும். தேவையற்ற நட்புல இருந்து விலகி இருக்கணும். காதல் போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை உடனடியாக மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ள வேண்டியதும், பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் சொல் கேட்டு நடப்பதும் மிக நல்ல விஷயமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமையை அனுசரித்து செல்லணும். சகாக்களை முழுமையாக நம்ப வேண்டாம். மக்களை அணுகும்போது மிகுந்த கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது என்ன வாய்ப்பு கிடைக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தாமதமாகக்கூடிய நிலை இருக்குது. சம்பள விகிதத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு அந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிரி கோயில் இருக்கிற நரசிம்மரை ஒரு புதன்கிழமையில சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும். துலாம். அடுத்து நம்ம பார்க்கறது துளாராசி. இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கடந்த காலத்தில் 5ஆம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம், 8ஆம் இடத்துல குருவின் சஞ்சாரம், ராகு கேதுவின் சஞ்சாரம் பார்க்கும்போது ராகு பகவான் 6ஆம் இடத்திலும் கேது பகவான் 12ஆம் இடத்துலையும் இருந்தாங்க. சரி, இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, கிரகநிலை வைத்து பார்க்கும்போது சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். சனி பகவானின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். குழந்தைகள் உடல்நிலை எல்லாம் சரியாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சரியாகும். மனம் தெளிவடையக்கூடிய நிலை இருக்கு. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். பொருளாதார நிலையில் வெற்றி கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக மாறும். முக்கிய பிரமுக நட்பும் அதன் மூலம் ஆதாயமும் நிச்சயம் உண்டு. குரு பகவானின் சஞ்சாரம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள், விபத்து, கண்டங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய நிலை இருக்கு. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் உயர்வுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படும். எல்லா வகையிலுமே தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு. 5ஆம் இட ராகுவின் சஞ்சாரத்தால் குழந்தைகள் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் மற்றும் இந்த பூர்வீக சொத்து விஷயங்கள் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். காதல் விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. 16ஆம் இடத்துல இருக்கிற கேதுவின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நிலை இருக்குது. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். பொருளாதார நிலை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உயரக்கூடிய சூழல் இருக்கும். புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக நிச்சயம் அமையும். வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும் வியாபாரத்தில் நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும். கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பான். அவர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக செயல்படுவாங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் மற்றவர்களின் பாராட்டை பெறுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரக்கூடிய நிலை இருக்கு. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. விளையாட்டுத்துறையிலும் சாதிக்கக்கூடிய சூழலும் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமையிடம் நெருக்கம் அதிகம். தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சகாக்கள் சாதகமாக செயல்படுவார்கள். மக்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும்.
கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது என்ன வாய்ப்பு இருக்குது அதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். சம்பள விகிதம் பல மடங்கு உயரக்கூடிய நிலை இருக்குது. உங்கள் ராசிக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல சஞ்சரித்த சனி பகவான் இப்போது 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதனால் தாய் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள், உறவுகளால் இருந்த மனக்கசப்புகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகக்கூடிய நிலை இருக்குது. இருப்பினும் குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்லணும். ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதும், முடிவெடுக்க அதனுடைய சாதக பாதகங்களை சரியாக அலசி ஆராய்வதும் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். குருவின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு இதுவரை 7ஆம் இடத்துல இருந்தது, இப்போ 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இதிலும் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க. எதிலும் அவசர முடிவுகளை தவிர்க்கணும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் சரியாகக்கூடிய நிலை இருக்குது. இருப்பினும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல சஞ்சரித்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் சரியாகும். உறவுகளை அனுசரித்து போவதும், தாய் உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்புனா உடனடியாக மருத்துவரை பார்க்குறதும் அவசியமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய நிலை இருக்குது. உங்களோட பணியில் அதிக கவனம் செலுத்தணும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லணும். சில நேரங்களில் தகுதிக்கு குறைவான பணிகளை செய்ய நிர்பந்திக்கப்பட்டாலும் பொறுமை நிதானத்துடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். சில நேரங்களில் விரும்பத்தகாத இடமாற்றங்கள்லாம் சேரக்கூடிய நிலை இருக்குது. பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் புதிய வியாபார முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய பணிகளை மிகவும் சிரத்தையுடன் செயல்பட வேண்டியதும் காலதாமதத்தை தவிர்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிப்பில் அதிக கவனம் செலுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் எதுவும் பிரச்சனைனா உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. பெற்றோர் மற்றும் ஆசிரியரோட சொல் கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். வாகன பயணங்களில் கொஞ்சம், அதாவது பைக் இந்த மாதிரி ஓட்டும்போது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமையை நீங்கள் அனுசரித்து போகணும். சகாக்களை எல்லாம் முழுமையாக நம்ப வேண்டாம். மக்களை அணுகும் பொழுது கவனம் தேவை. அதே நேரத்தில் கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய வாய்ப்புகள்லாம் தாமதமாகக்கூடிய நிலை இருக்குது. சம்பள விகிதத்திலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. பரிகாரம், உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தருமபுரி அருகே இருக்கிற அதியமான் கோட்டையில் இருக்கிற ஸ்வர்ண கர்ஷ்ண பைரவரை ஒரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலை வைத்து பார்க்கும்போது இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல சஞ்சரித்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனின்றது அந்த அளவுக்கு நற்பலன்களை தராது. இருப்பினும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது 14ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சியின் போது 7ஆம் இடத்துல குருவின் சஞ்சாரம் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை என்பதால் அர்த்தாஷ்டம சனியை பற்றி பெரிதளவு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல்
ராகு பகவானின் சஞ்சாரமும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில், அதாவது மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சியின் போது ராகு பகவான் 3ஆம் இடத்திலும் கேது பகவான் 9ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. அதனால் ராகு பகவான் சஞ்சாரம் மிகவும் அற்புதமான நிலையில் இருக்குது. ஸோ இதனால் அர்த்தாசிரம சனியால் வரக்கூடிய தாய் உடல்நல பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடு, உறவுகளால் மனக்கசப்புகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான ஆவணங்களில் பிரச்சனை வருவது, அதன் மூலம் செலவினங்கள் வருவது, மாணவர்கள் கல்வியில் ஒரு மந்த நிலை ஏற்படுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால அந்த எதிர்மறையான பலன்கள் மிகவும் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி சேரும். 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற கேதுவால தந்தை உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நிலை இருக்குது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் சிறிது கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. 7ஆம் இடத்துல குருவின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனை ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய நிலை இருக்குது. வீட்டில் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய நிலை இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அர்த்தாசிரம சனியால் வரக்கூடிய தீய பலன்கள் முழுவதுமாக குறையக்கூடிய நிலை ஏற்படும். மனம் தெளிவு பெறும். எந்த சூழ்நிலையும் மிக சிறந்த முடிவுகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு அப்படின்னு வியாபாரத்தில் நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும். கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்கள் சாதகமாக செயல்படும். இருப்பினும் ஆழம் தெரியாமல் இதிலும் காலை விட வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயரதிகாரிகள், சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களுடைய பணி மற்றவர்களால் பாராட்டப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரக்கூடிய நிலை இருக்குது. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் அதிக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. பெற்றோர், ஆசிரியரால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்து தலைமையிடம் நெருக்கம் அதிகரிக்கும். தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சகாக்கள் சாதகமாக செயல்படுவார்கள். மக்களிடையே செல்வாக்கு உயரும். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி பிரபலம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சம்பள விகிதம் உயரக்கூடிய நிலை இருக்குது. பரிகாரம், உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குருவாயூரில் இருக்கிற குருவாயூர் அப்பனை ஒரு வியாழக்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும். மகரம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலைகளை வைத்து பார்க்கும்போது கடந்த காலங்களில் 7.5 சனியால் 7.5 வருடமாக மிகுந்த துன்பத்துக்குள்ளான இந்த மகர ராசிக்காரர்கள் தற்போது நடைபெற்ற சனி பயிற்சியின் மூலமாக முழுமையாக 7.5 சனியிலிருந்து விலகுகிறாங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இதனால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படும். வெளியூரில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் சேரும். முக்கிய பிரமுக அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயமான பலன்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இதுவரை 5ஆம் இடத்துல சஞ்சரித்து இப்போ தற்போது 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சின்ன சின்ன எதிர்மறையான பிரச்சனைகள் வந்தாலும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாத முயற்சி பண்ணிட்டு இல்லை புதிய வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்கணும். எதிரிகளால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால அதை எதிர்கொண்டு மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்துல வர இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பொருளாதாரங்கள் ஏற்றத்தாழ்வு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலையை சனி பகவான் தரணும். அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. 8ஆம் இடத்தை கேதுவால் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் மிக பெரிய வெற்றிகள் நிச்சயம் பெறுவீங்க.
வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும். இருப்பினும் கூட்டாளிகள் பணியாளர்களை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வியாபாரத்துக்காக நீங்கள் கடன் வாங்க முயற்சி செய்தாலும் அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அலுவலகத்தில் உயரதிகாரிகள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரக்கூடிய நிலை இருக்கு. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். கல்வியில் அதிக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மற்றவர்களால் பாராட்டப்படுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தலைமையிடம் உங்களுக்கு மிகவும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. தலைமை உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. சகாக்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. மக்களை அணுகும் பொழுது சிறிது கவனம் தேவை. அதே நேரத்தில் கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நிலை இருக்குது. சம்பள விகிதமும் உயரக்கூடிய நிலை ஏற்படும். பரிகாரம், உங்களுக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் இருக்க 18ஆம் படி கருப்புசாமியை ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும். அடுத்து நம்ம பார்க்கறது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்காரங்களை பார்த்தோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படி இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்போது அந்த கும்பராசிக்காரங்க இந்த 7.5 சனியில் ஜென்மச்சனியால் மிகுந்த கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனை, யாரையும் நம்ப முடியாத சூழல், எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், எதிர்காலம் பற்றிய பயம், இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த ஜென்மச்சனியில் அதிகரிச்சிருக்கும். சரி, இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கும்போது ஜென்மச்சனி விலகி 2ஆம் இடத்துல சனி பகவானி சஞ்சாரம் 7.5 சனியாகவே சஞ்சரிக்குது. அதனால் இதுவரை இருந்த அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலை இருக்குது. எதிர்மறை சிந்தனைகள்லாம் நீங்கி நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். இதுவரை கிடைக்காத உதவிகள், விலகி சென்ற உறவுகள்லாம் மீண்டும் வரக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் எதிலையும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது. பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வுலாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சிக்கனம் மற்றும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் மற்ற கிரக நிலைகளை பற்றி பார்க்கும் பொழுது குரு பகவான் சஞ்சாரம் அவங்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக அமையும். காதல் முயற்சிகள் வெற்றி பெறும். தெய்வ அனுகூலமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. திருமண முயற்சிகள்லாம் கைகூடுவது, இது போன்ற மிக சுப பலன்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்குது. ராகு கேது பயிற்சியின் போது ராகு பகவான் ஜென்ம ராகுவாகவும் கேது பகவான் 7ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருந்தாலும் குரு பகவானின் பார்வையால் உங்கள் ராசியையும் ராகு பகவானையும் பார்க்கறதுனால ராகுவால் வரக்கூடிய தீய பலன்கள் நிச்சயம் குறைந்துவிடும். எதிர்மறை சிந்தனைகள் அனைத்தும் நீங்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. இருப்பினும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும் வியாபாரத்தில் நல்ல மாற்றம், முன்னேற்றம் உண்டு. புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும். இருப்பினும் கூட்டாளிகள் மற்றும் பணியாட்களை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இடம் மாறக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லா வகையிலுமே நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரக்கூடிய நிலை இருக்குது. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கணும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் அறிவுத்திறன் மற்றவர்கள் பாராட்டப்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் பெற்றோர், ஆசிரியர் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. விளையாட்டுத்துறையிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கணும் தலைமையிடம் நெருக்கம் அதிகம். தலைமை உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை வைப்படும். சகாக்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். மக்களிடம் அணுகும் பொழுது மிகுந்த கவனமுடன் செயல்படும். மக்களிடம் பேசும் பொழுது மிகுந்த கவனமுடன் செயல்படுவது அவசியம். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தா தற்போது உள்ள வாய்ப்புகளால் நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய சூழலும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சம்பள விகிதம் உயரக்கூடிய நிலை இருக்குது.
உங்கள் ராசிக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மொரப்பூரில் இருக்கிற முனீஸ்வரனை ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும். அடுத்து நம்ம பார்க்கறது மீனராசி. இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது கடந்த ஒரு 2.5 வருடமாக 7.5 சனியில் துன்பப்படக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு தற்போது 7.5 சனியில் விரைச்சனியாக சஞ்சரித்த சனி பகவான் தற்போது ஜென்மச்சனியாகவே சஞ்சரிக்க போகிறார். இதனால் தேவையற்ற மனக்குழப்பம், கடந்த காலத்தில் நடந்த எதிர்மறையான நிகழ்வு நினைத்து மன சஞ்சலப்படுவது, யாரையுமே நம்ப முடியாத சூழல், எதிர்காலம் பற்றிய பயம், இது எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்மறை சிந்தனை தவிர்த்து நேர்மறை சிந்தனை வளர்த்து கொள்ளுங்க. தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வுடன் செயல்படுவது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் இதுவரைக்கும் ஜென்ம ராகுவாக சஞ்சரித்து தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல சஞ்சரித்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். குரு பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். தாய் உடல்நிலையில் பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி பகவானின் சஞ்சாரம் குரு பகவானின் சஞ்சாரம் சாதகம் இல்லாத நிலையிலும் கேது பகவானின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் அதை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எல்லா வகையிலுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் இருக்கும். எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. வழக்கு விஷயங்களாம் சாதகமாக மாறும். உங்களுக்கு எதிரானவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் அவர்களை விளக்கக்கூடிய சூழலாம் ஏற்படும். இருப்பினும் எந்த விஷயத்திலும் அவசர முடிவுகளை தவிர்த்து விழிப்புணர்வுடனும் பொறுமை நிதானத்துடன் செயல்பட வேண்டியது நல்லது. கேதுவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எந்த இக்கட்டான சூழ்நிலையும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நீங்கள் வெல்லக்கூடிய நிலை நிச்சயம் உண்டு. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நாசுக்காக கையாண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்குது. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே நேரத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரக்கூடிய நிலை உண்டு. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். காதல் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. தேவையற்ற நட்பிலிருந்து விலகி இருங்கள். கல்வியில் ஆர்வம் நிச்சயம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமையை அனுசரித்து போவது நல்லது. சகாக்களை கவனமாக கையாளுங்க. மக்களை அணுகும் பொழுது கவனம் தேவை. இருப்பினும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் அப்படின்னு பார்க்கும்போது தற்போது என்ன வாய்ப்பு இருக்கோ அதை மிகவும் சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம். சம்பள விகிதத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான ஒரு வியாழக்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும்.